உள்ள ஃபோன் பண்ணியிருந்தம்மா. அவளை எங்கேயோ டாக்டர்கிட்டலாம் கூப்பிட்டு போனீங்களாமே. வேற என்ன பேத்தியை பிறக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னாமா. கேட்ட உடனே எங்களுக்கு இருப்பு கொள்ளலை. அதான் பார்த்துட்டு போகலான்னு ஓடி வந்தோம். ஆமா சித்தப்பா, டாக்டர் நம்பிக்கையா சொல்லியிருக்காங்க. மாமா வாங்க மாமா வாங்க. மாப்பிள்ள கையை கொடுங்க. சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிறக்க போகுது, நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சித்தி. நீ சும்மா இருந்தானா? நீ செஞ்சிருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இப்போ முல்லைக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னா அது நீ செஞ்ச முயற்சி தான். நியாயமா முல்லைக்கு பொன் குழந்தை பிறந்துச்சுன்னா தனலட்சுமி தான் பேர் வைக்கணும், சரியா? அதனால என்னம்மா, வச்சுட்டா போச்சு. சரி, மீறி ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா? ஒருவேளை ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா என்ன பேர் வைக்கணும்னு தினமே முடிவு பண்ணட்டும். ஆமா, எல்லாம் செய்யறாளுங்களா 2 பேரும்? நான் சமைச்சிட்டு இருந்தேன், அதனால எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு அவங்க பாத்திரம் வலிக்கிட்டு இருக்காங்க. நீங்க முள்ளையே பாருங்க, நான் கிச்சன்ல வேலையை முடிச்சுட்டு போங்க. இல்லையா? நான் நல்லா இருக்கேன். இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ ஃபோன் பண்ணி சொன்ன உடனே கையும் ஓடல காலும் ஓடல. உடனே உங்க அம்மாவை கூட்டிட்டு ஓடி வந்துட்டேன். ஆமா, டாக்டர் என்ன சொன்னாங்க? சித்தப்பா எடுத்துக்காங்க. சித்தி என்னங்க அண்ணி? மாப்பிள்ள நீங்க குடிங்க. இருக்கட்டும் மாமா, நீங்க குடிங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்கம்மா, இந்த ஐவிஎஃப்லாம் எல்லாருக்கும் நல்லா அமையாது, 5-6 தடவை பண்ணாதான் குழந்தை பிறக்கும்னு சொல்லி பயன்படுத்துனாங்க. ஆனால் நேற்று டாக்டர் ரொம்ப நம்பிக்கையாக சொல்லியிருக்காங்க. என்ன ஏதுன்னு அடுத்த வாரம் போய் பார்த்தாதான் கன்ஃபார்மாக தெரியும். மாதிரி எல்லாம் அவன் நினைச்சபடி நடக்கும். அவதான் அவளை நம்பிக்கையா சொல்றாள். இருக்கு, இனி நீ பார்த்து நடத்துக்கணும். என்ன? சரிம்மா. அம்மாடி, உனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா தனலட்சுமின்னு பேர் வைக்கணுமா உங்க அம்மா சொல்றா. அப்படியா? கதிர்கிட்ட கண்ணாலே ஓகேவான்னு கேட்குறா. சொல்லுங்க தம்பி, ஓகே தானே? அண்ணியோட பேரை வைக்கிறத விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்கு? நீங்க பேசிக்கிட்டு. சரிம்மா. நான் சீக்கிரமே ப்ரெக்னென்ட் ஆகிடுவேன். என் தங்கம், கடவுளே, நான் வேண்ட தெய்வம் என்னை கைவிடலம்மா. எனக்கு இப்போவே பாப்பா வயிற்றில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அம்மாடி, உனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா தனலட்சுமின்னு பேர் வைக்கணுமா உங்க அம்மா. என்னடா இங்க நின்றுட்டு இருக்க? அங்க எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டு இருக்காங்க, வா போலாம். வரேன். நீங்க என்ன ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கியா? அவங்கள பத்தி யோசிக்கிட்டு இருக்கேன். ஆமா, அவங்க வந்தாங்க, அதுல என்னடா யோசிக்க இருக்கு? உங்களை பார்த்தீங்களா, ஏதோ இல்லை ஏதோ உண்டாயிட்ட மாதிரி நினச்சி பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. டாக்டர் எல்லாம் நினச்ச மாதிரி நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னும் எதுவும் சரியாக உறுதியாக தெரியலையே. ஒருவேளை ஏதாவது மாறுதல் இல்ல கதிரு, அப்படிலாம் எதுவும் யோசிக்காத. நடந்துட்ட மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை நினச்சாதான் எனக்கு பதறுது. ஒரு வேலை நான் இப்போ சொல்கிறதெல்லாம் நடக்க வேணாம். ஆனால் ஒரு வேலை ஏதாவது தப்பாக நடந்துருச்சுன்னா உள்ள தாங்குவாதா? இல்லடா, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இதை பாரு, முதல்ல நீ இப்படிலாம் யோசிக்காத. இதுவும் நடக்காது. முல்லை பார்வதி சித்தி நம்புற மாதிரி நாமளும் நம்புவோம். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். முல்லை சீக்கிரமாகவே ப்ரெக்னென்ட் ஆகிடுவா. அதானே முல்லையோட ஆசை, அதுதான் இந்த வீட்டோட ஆசை. நீங்கள் தான் பார்த்தியல்ல, இவளே டாக்டரை போய் பார்த்து உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண நீங்கள் தான் பார்த்தியல்ல. கிளம்பி அவள் பாட்டுக்கு போயிட்டான், வேறு எதையுமே யோசிக்கல.